ஸ்தோத்திரம். இந்த வாசித்த சங்கீதத்திலே கடைசி 2 வசனங்கள் விதமாய் சொல்லியிருக்கிறது. மெயின், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். என் புலம்பலை என்னை விட்டு நீங்கள் எடுத்து போட்டு உடைய மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற துன்பங்கள், நமக்கு இருக்கிற பாரங்கள், நமக்கு இருக்கிற அழுகைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்மை விட்டு விலக்கி தேவன் நம்மளை ஆனந்த களிப்பினால் மாற பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தாவீது சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கு நான் துதிப்பேன். ஆமென், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன். ஏன் தெரியுமா? என் புலம்பலை நீங்க மாற பண்ணியிருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் கண்ணீரை நீங்க துடைத்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் அழுகையை நீங்க மாற பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு பதிலாக எனக்கு நீங்க ஆனந்த தைலத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. துதியை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்னை கட்டியிருக்கிறீங்க. அதற்காக உம்மை துதிப்பேன். ஆமென். தேவன் நம்முடைய நிந்தையை மாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவர். இந்த மாதமும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை விலக்கி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமென். தேவன் நம்மளை எல்லா தீமைக்கும் நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய அழுகை எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். இந்த காலை ஆராதனை வேளையிலும் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த இடத்துல உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் நீங்கள் தயவாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் உற்சாகப்படுத்துகிறேன். முதல் சனிக்கிழமை மாத்திரம் இங்கே நடக்காது. ஏன்னா முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு ஆன்லைன் ப்ரேயர் இருக்கிறதுனால மற்ற ஏனைய சனிக்கிழமைகளிலே அந்த உபவாச ஜெபம் நடைபெறும். அதனால் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாசித்ததன்படி, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். கடந்த நாட்களிலே தேவன் நம்மை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி காத்து கொள்வார். எப்படிப்பட்ட தீமைகளில் இருந்தெல்லாம் விலக்கி காத்து கொள்வார், யாரை தேவன் காத்து கொள்வார் அப்படிங்கிறதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். இந்த நாளிலும் தேவன் நம்மளை காத்து கொள்வார் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் அதை தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக? உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். நம்ம இன்றைக்கு வாசித்த 30வது சங்கீதத்தின்படி, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் அவர் விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வெட்கப்படுகிறதே இல்லை. வெட்கப்பட தேவன் விடுகிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 10வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆமென், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் என்ன செஞ்சேன்? நான் கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக என்ன செய்தார்? மாற பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் விடுவிக்கிற தேவன். ஆமென். எப்படிப்பட்ட நிந்தை, அவமானம், ஆமென், ஹல்லேலூயா, தோல்விகள், பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். அவரை போல ஒரு உண்மை உள்ள தெய்வம் வேற யாருமே கிடையாது.
மனிதர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, உங்கள் கஷ்டத்தில் நாங்கள் உங்கள் கூட இருப்போம் பிரதர், உங்கள் வியாதியில், உங்களுடைய துன்பத்தில், உங்களுடைய கண்ணீரில் நாங்கள் உங்கள் கூட இருப்போம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, 3ஆவது நாள்ல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் யோபுக்கும் நடந்தது. ஆமென். யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லுகிறது போல வந்து என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்து ஆறுதல் சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொன்னாங்க, ஒரு 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நீர் தப்பு பண்ணியிருப்பீரோ, நீர் நீர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்பீரோ, அப்படியோ இப்படியோ தேவ கோபம் உன் மேலே இருக்குதோ அப்படின்னு சொல்லி, ஆமாம், அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுடைய கூட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய கூட்டம். அதனால நம்மளை விடுவிக்கிறதற்கு மனிதர்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணாலும் அந்த ப்ராமிஸ் வந்து நிற்காது. அவர்கள் நம்மை விடுவிக்க முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் யாருன்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, அவரை போல ஒரு தெய்வம் என்ன செய்ததில்லை, இந்த உலகத்தில் இருந்ததே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவன் கல்தியருடைய தேசத்தில் விக்கிரகங்களுக்கு பின்னாடி இருந்தவனை தேவன் என்ன செய்தார், அவனை அழைத்தார், அவனை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தன்னுடைய வாக்கு தத்துவத்தை தேவன் என்ன செய்தார், தெரியப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். ஆமென். வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். உன் சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ பழுகி பெருகுவாய். நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து அவனை என்ன செய்தார், கனப்படுத்தினார். அந்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டாலும் அவனும் சரி, அவனுடைய சந்ததியும் சரி, ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவனுடைய யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேராக இருக்கட்டும், அவனுடைய சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்களுக்கு அநேக போராட்டங்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், இழப்புகள் வரதான் செஞ்சது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் அவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து அவர்களை விலக்கி தான் வாக்கு தத்தம் பண்ணினதிலே அவர்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஆமென். ஆமென். நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் மாறாது. அப்போ இன்றைக்கு தேவன் யாரெல்லாம் விடுவிக்க விருப்பப்படுகிறார் அப்படின்னா, என்னுடைய செய்தியினுடைய முதல் பாயிண்ட், யார் வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டார்களோ அவர்களை தேவன் முதலாவது விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறவர்களை தேவன் என்ன செய்வார், விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு எப்படிப்பட்ட தீங்கும் நேரிடலாம், அது சகோதரர்களால் உண்டாகலாம். யோசேப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு வாக்கு கொடுத்தாலும் அவன் தன்னுடைய சகோதரர்களால் அவனுக்கு தீங்கு ஏற்பட்டாலும், அவன் விற்கப்பட்ட பின்பதாக போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு ஒரு தீங்கு நடந்தாலும், தீமைகள் நடந்தாலும், தேவன் அவனை அங்கேயும் என்ன செய்தார், அவனை விடுவித்து சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபை எடுத்துக்கிட்டாலும், யாக்கோபு தன் சகோதரால் விரட்டப்பட்டு அவன் பயந்து ஓடி மாமனார் வீட்டில் போயிருந்தாலும், மாமனார் 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றுறதுக்கு அவனுக்கு தீங்கு செய்ய எத்தனிச்சாலும், தேவன் அவனோடு கூட இருந்து அவனை அவனுடைய கைகளுக்கு தப்பு வைத்து, ஏசாவின் கைக்கு தப்பு வைத்தது போல லாபானுடைய கைகளுக்கும் அவனை தப்பு வைத்து அவனை 2 ஜாதியாய் பெருக பண்ணி திரும்பவும் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்த நிலத்துக்கு தேவன் கொண்டு வந்து என்ன செய்தார், அவரை நிறுத்தினார். ஆமென். ஆமாம், லாபான் அவனை துரத்திட்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனோட நன்மையை அன்றி நீ வேற நினைச்சக்கூடாது, தீமையை நீ எதுவும் பேசக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தம் ஒரு மனுஷன் மேலே இருக்குமானால்
ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் யார் மேல இருக்கும் அப்படின்னா, தேவ சித்தம் யார் மேல இருக்கோ அவங்க மேல தான் அந்த வாக்கு தத்தம் இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு வாக்கு தத்தங்கள் கிடைக்கலாம். பைபிள் எடுத்து பார்த்துட்டு நல்ல நல்ல வசனத்தெல்லாம் எடுத்துட்டு கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். கேட்கிற வசனங்கள்லாம் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார்னு சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் என்றால் என்ன? ஆமென் அப்படின்னு சொல்லி முதலாவது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் நம்ம சுதந்திரவாளி தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் என்றால் என்ன, எனக்குரிய வாக்குத்தத்தம் என்றால் என்ன, சபைக்குரிய வாக்குத்தத்தம் என்றால் என்ன, தேவ பிள்ளைகளுக்குரிய வாக்குத்தத்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் தெளிவாய் நாம் நடந்து கொண்டால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் சபைக்குள்ளே வரும் பொழுது, நாம் அநேக தேவைகளோட அநேக காரியங்களோட நாம் என்ன செய்வோம்? நாம் இந்த சபைக்குள்ளே வருவோம், தேவனை அறிந்திருப்போம், தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், நமக்கு தேவைகளோ இருக்கலாம், வேலை வேணும், பிஆர் வேணும், வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தேவைகளோடு என்ன செய்யலாம், வந்திருக்கலாம். அப்போது முதலாவது தேவன் கொடுக்குற வாக்கு தத்தம் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கான வாக்கு தத்தமாக அது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது, எப்போ ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு நாம் ஒரு சபையில் ஒரு நல்ல விசுவாசியாய் நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வளரும் பொழுது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆவிக்குரிய வாக்கு தத்தங்களாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட நீ வீடுகளுக்கு வீடு மேலே நீ வீடுகளை வாங்குவாய், காருக்கு மேலே நீ கார்களை வாங்குவாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ பழுகி பெருகி நீ இப்படி போவ அப்படி போவேன்னு நினைச்ச மாட்டார், சொல்ல மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். வாக்கு தத்தங்கள் முதலாவது மாம்சத்துக்குரியதாய் முதலாவது இருக்கும். எப்போ நம்ம ஆவிக்குரியதை தேட ஆரம்பித்து ஆவிக்குரியவர்களாய் நாம் மாறுகிறோமோ அந்த வாக்கு தத்தங்களும் நமக்கு அது ஆவிக்குரியவைகளாய் அது மாற ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு மாம்சத்துக்குரிய வாக்கு தத்தம் வேணும்? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வாக்கு தத்தம் வேணும்? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாக்கு தத்தம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஆவிக்குரிய வாக்கு தத்தம் நம்மளை ஆவிக்குள்ளே வளருகிறதற்கு, பலன் கொடுக்கிறதற்கு, தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிறதற்கு ஏதுவான வாக்கு தத்தமாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் மாம்சத்துக்குரிய வாக்கு தத்தம் உலகத்துக்கும் உலகத்துக்குரியவர்களுக்கும் உரியதாக மட்டும்தான் அது இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அது கடைசியில் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தேவன் முதலாவது வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் முதல்ல இந்த உண்மை உள்ளவர்ங்கிற காரியத்தை சொல்லும் பொழுதே நான் சொன்னேன், எதிலெல்லாம் அவர் உண்மை உள்ளவர்? அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்தெடுத்தவர் உண்மை உள்ளவர், நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்தார்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன தடையா இருந்தாலும் சரி, நமக்கு முன்பதாக ஒரு செங்கடலே இருந்தாலும் சரி. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆபிரகாமிட்டே என்ன செஞ்சிட்டாரு? வாக்கு கொடுத்துட்டார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு நீ என்ன செய்யணும்? ஈசாக்குன்னு பெயரிடணும். ஓகேவா? ஆமாம். அவனை நான் ஆசீர்வதிச்சு நான் சந்ததிகளை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க 400 வருஷம் எங்கே இருப்பாங்க? எகிப்தில் அடிமைகளாக இருப்பாங்க. பின்பதாக அவர்களுக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? நான் சுதந்திரமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஒரு செங்கடல் இருந்தாலும் அந்த செங்கடலையும் இரண்டாக பிளப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென்,
ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய எரிகோ கோட்டையே எழும்பி நின்றாலும் அதையும் மண்ணோடு மண்ணா தவிடுபடி ஆக்குவதற்கும் தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில், இந்த கால வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய சிரசின் மேல் இருக்குமானால், தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய சிரசின் மேல் இருக்குமானால், உங்களுக்கு எதிராய் எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த செங்கடலும் எதிராய் எழும்பி நிற்க முடியாது. எந்த எரிகோ கோட்டையும் உங்களுக்கு எதிராய் எழும்பி நிற்க முடியாது. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு முன்பதாக நிற்கிற செங்கடலை பார்க்கிலும் பெரியவர் அவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு முன்பதாக நிற்கிற எரிகோ கோட்டையை பார்க்கிலும் உங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு மனுஷன் மேல இருந்துச்சுன்னா அவனை தீவிரமாய் அவர் விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ஏசாயா 51 அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கிறோம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஆமென். அவன் கிடங்குல கடந்து அவன் என்ன செய்ய போறதில்லை, சாக போகிறதில்லை. அவனுடைய அப்பம் என்ன செய்ய போகிறதில்லை, குறைவுபட போறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தீவிரமாய் என்ன செய்வாரா, உதவி செய்வாரா, நம்மளை விடுவிப்பாரா. ஆமென், ஆமென். இந்த வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்குரிய செய்தியை தேவன் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, வாக்குத்தத்தம் நம்முடைய சிரசின் மேல் இருக்குமானால் தேவன் நம்மளை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவதற்கு நமக்கு உண்மை உள்ளவர். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருக்குமே வாக்குத்தத்தம் யோசிக்கிறாங்க, என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நிறைய வாக்குத்தத்தம், நான் சொன்ன மாதிரி மாம்சத்துக்குரிய வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது, ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறது ஆவிக்குரிய வாக்குத்தத்தம். ஆமென். இந்த மாம்சம் சாகும். ஆமென். இந்த மாம்சம் மண்ணுக்கு திரும்பும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய ஆவி நம்மிடத்தில் தந்த தேவனிடத்துக்கு அது திரும்பி போகும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம நித்தியமாய் அந்த பரலோகத்திலே நாம் தேவனோடு நாம் என்ன முகமுகமாய் அவரை தரிசித்து அவரோடு கூட நாம் இருக்க நம்ம விருப்பப்படுகிறோம். ஆமென். அந்த வாக்கு தத்தத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எல்லா சீஷர்களையும் கூப்பிட்டு, ஆமென், அவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு பிதாவினிடத்துக்கு போகிறேன், அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமென். அவைகளை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை மறுபடியும் நான் என்ன செய்வேன், என்னிடத்து நான் உங்களை நான் என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன். ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நம்மிடத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இந்த தேசத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்க வைக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. பரலோகத்துக்கு பழுதற்றவர்களாய் நல்லவர்களாய், ஆமென், தேவனுக்கு பிரியமானவர்களாய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் நமக்கு நேரிடுகிற எந்த தீமையாக இருந்தாலும், எந்த பாடுகளாக இருந்தாலும், என்ன துக்கமாக இருந்தாலும், என்ன அழுகையாக இருந்தாலும், அதெல்லாவற்றிலிருந்து விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்லணும், தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு இந்த சரீரத்தில் ஏற்படுகிற இந்த துக்கத்தோடு நான் அழிந்து போகிறதில்லை, இந்த பாடுகளோடு நான் அமிழ்ந்து போகிறதில்லை, இந்த அவமானத்தோடு நான் அழிந்து போகிறதில்லை. நான் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி. தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை அவரோடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பிதாவின் வீட்டில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாசஸ்தலத்தை நான் சுதந்திரிப்பதற்கு, ஆமென், என்னை இந்த காரியத்திலிருந்து தேவன் என்னை விடுவிக்க வல்லவர்.
அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அறிக்கை எடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விடுவிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தில் மாம்சத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னிடத்தில் நிறைவேறுகிறதோ இல்லையோ, ஆனால் அதையும் நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவர். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நீர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. ஆமே, நீ சொன்னதை நீ நிறைவேற்றாத இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே, நீங்க சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நிறைவேற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நீர் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனா இதை காட்டிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தம் ஒன்று உண்டு. அது உம்மோடு கூட எங்களை சேர்த்து கொள்வது, அந்த மகிமையிலே எங்களை வாசம் பண்ண வைப்பது. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காய், அதற்காக இந்த உலகத்தில் ஏற்படுகிற எல்லா தீமையிலிருந்து எங்களை விளக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. விளக்குங்க. இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் அறிக்கையிட்டார்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளிலிருந்து ஒரு ஆண்டவரே ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் அந்த பரம வாக்குத்தத்தத்துக்கு இவர்கள் சொந்தம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபை ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தம் உள்ளது ராஜா. இந்த சபையில ஆராதிக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தம் உள்ளவர்கள் ஆண்டவரே. நாங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பரலோகத்துக்கு சொந்தமுடையவர்கள். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவோம். அதனால நீர் எங்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் இருந்தும் நீர் எங்களை விடுவிக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக தேவன் யாரை விடுவிப்பார் அப்படின்னு சொன்னா, முதலாவது வாக்குத்தத்தம் யார் மேலே இருக்கோ அவர்களை விடுவிப்பார். இரண்டாவதாக தேவனுக்காக யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை தேவன் விடுவிப்பார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verse 6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரர் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததுனால, அநேகரை இயேசுவின் நாமத்தினாலே அவன் விடுவித்ததுனாலே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சப்பானியை எழுப்பி நடக்க பண்ணினதுனாலே, அவன் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டதுனாலே, ஞான ஸ்நானம் எடுத்ததுனாலே, ஜனங்கள் மனம் திரும்பினதுனாலே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பிரச்சனை பண்ணி இவனை கொண்டு வந்து சிறைச்சாலையில் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்காக நீங்களும் நானும் ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம நினச்சோன்னா நமக்கு தீமையான காரியங்கள் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் நம்மளை பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில காரியங்களை நம்ம யோசிக்கலாம், இதில் இருந்தெல்லாம் நம்ம வெளியிலேயே வர முடியாது பிரதர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இது நம்ம திராணிக்கு மிஞ்சி நம்ம தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி காரியங்களை சொல்லலாம். ஆனால் நம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு அவமானங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவுக்கு வந்தது போல சிறைச்சாலையின் அனுபவம் கூட வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல நீங்களும் நானும் பேதுருவை போல போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நிம்மதியை போய் தூங்கிடக்கூடாது. ஆமென். எப்போ போராட்டம் வருதோ அப்போ தான் நம்ம ஆண்டவரை இருக்க இன்னும் என்ன செய்யணும், பிடிக்கணும். எப்போ தோல்வி வருதோ, எப்போ எதிர்ப்பு வருகிறதோ அப்போ நம்ம இன்னும் ஆண்டவர் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பேதுரு போய் என்ன செஞ்சிட்டான்,
இவன் போய் இவ்வளோ நாள் நம்ம ஊழியம் செஞ்சுட்டேன், சரி என்ன நடந்தால் நமக்கு என்ன, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், போய் படுத்துட்டான். ஆனால் சபையார் எல்லாரும் கூடி என்ன செய்தார்களாம், அந்த அதிகாரத்தில் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம், அவருடைய கண்ணீர், ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய குமுறல்கள், ஆமென், ஹல்லேலூயா, அதற்காக தேவன் என்ன செய்தார், பதில் கொடுத்தார். தேவ தூதனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பி தட்டி எழுப்பி, அவர் தூதன் வந்த உடனே அவனுடைய சங்கிலிகள் எல்லாம் கலண்டு கீழே விழுந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோடு தேவ தூதர்கள் இணைந்து கொள்வார்கள், நம்மளை விடுவிக்கும்படியாய், நம்மளை தப்புவிக்கும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சேனை நம்மளோடு கூட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய மாம்சீக கண்களினால் அதை ஒருவேளை பார்க்க முடியாது. நம்மளை எதிர்க்கிறவர்களுக்கு அந்த தேவ சேனை தெரியாமல் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களிலே அதை காண முடியும். நான் தனியாக இல்லை, என்னோடு கூட தேவன் இருக்கிறார், தேவனுடைய சேனை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த தூதன் வந்து அவன் என்ன செய்தான், அவர்களை விடுவித்தான். ஆமென். அதனால நாம ஊழியம் செய்யும் பொழுது என்ன பாடு, என்ன உபத்திரம், என்ன நிந்தை, என்ன காரியங்கள் வந்தாலும், என்ன தீமை நடந்தாலும் அதை குறித்து கவலையே படக்கூடாது. தேவன் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்து என்னை தூக்கி விடுவதற்கு அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டலாம். தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். எனக்கு நேரிடுகிற எல்லா நிந்தையும் அவமானத்தையும் நான் என்ன என்ற நான் அதை இது பண்ணலை, நான் ஓடுற ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படவும் நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நான் அதை குறித்து நான் கவலையே படலை. ஆமென். என்னுடைய நோக்கம் முழுவதும் என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுவது, வெற்றியாய் என்னுடைய ஓட்டத்தை முடிப்பது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து நம்ம கவலைப்பட்டோம்னா நமக்கு வியாதி தான் வரும், நம்மை பலவீனம் தான் சூழ்ந்து கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு தேவனுக்காக நம்ம ஓடுவோமானா தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு, அந்த இலக்கை தொடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவன் யாரை விடுவிப்பார் அப்படின்னு சொன்னால், தேவனை ஆராதிக்கிறவர்களை தேவன் விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அந்த ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். ஆமென். அவர்களுக்கு முன்பதாக பொற்சிலை வைக்கப்பட்டது. அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாதவங்களை கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம், அக்கினி ஜுவாலையில் கொண்டு போய் நாங்கள் என்ன செய்கிறோம், போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்புரு அடித்து எல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த தம்புரு எல்லாம் சத்தம் எல்லாம் துணி, எக்கால சத்தெல்லாம் அந்த இதெல்லாம் துணிச்சதுக்கப்புறம் அவங்க விழுந்து பணியணும். ஆனால் இந்த 3 பேரும் என்ன செய்யலை, பணியலை. ஏன்னா இவங்க யெகோவா தேவனை தவிர, கர்த்தரை தவிர வேறு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க, வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டாங்க, அவரை ஒருத்தரை தான் ஆராதிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனை ஆராதிக்கிறவர்களை தேவன் விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். இவங்க ஆராதிக்காமல் நிற்கிறப்போ அவங்கள கொண்டு போய் அந்த அக்கினியில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, போட்டுட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே சூழ்நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், நமக்கு இன்டர்வியூ வரும், வேலை வரும், நிறைய காரியங்கள் வரும். நம்ம ஜனங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த காரியத்தை நம்ம சந்திச்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறவன், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறவன், வசனத்துக்கு மாறாய் நாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம முன்னாடி வச்சிருந்தோம்னா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்ற, கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நான் என்ன படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், பொற்சிலையே அல்ல, நமக்கு முன்பாக நிற்கிற ராஜாக்களை அல்ல. ஆமென், ஹல்லேலூயா.
நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்போமானால், கர்த்தரை ஆராதிப்போமானால், தேவன் நம்மை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க அந்த அக்கினியில கொண்டு போய் போடப்பட்டாலோ அந்த அக்கினிக்குள்ள தேவ சாயலாய் இருந்த ஒரு தூதன், ஆமென், தேவ மனுஷன் இறங்கி அந்த அவர்களை 3 பேரையும் விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதில் அந்த ராஜா அவங்கள பார்த்து கேட்குறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 16வது வசனம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். டேனியல் சாப்டர் 3 verse 16 and 17 நான் வாசிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் எங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகி உமதுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் மேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி அவன் என்ன செய்தான்? உத்தரவிட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு உத்தரவிட்டாலும் தேவன் அவர்களை தப்புவிப்பதற்கு அவர்கள் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி மற்றவரிடத்தில் நான் சொல்றது அதுதான். ஆமென், ஆமென். உலகத்தானுக்கு எப்படியோ தெரியாது, விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறவனுக்கு எப்படியோ தெரியாது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதித்தால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். அதுக்கு நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கு. நமக்கு நேரம் இல்லாதனால நாம் துரிதமாக நாம் கடந்து செல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. 4வதாக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். யாருடைய சிரசின் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வாங்க? விடுவிக்கப்படுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது, தேவன் ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பொழுதே சிங்கங்களுக்கு தேவன் அவனை தப்பு வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெலிஸ்தியனுக்கு, கோலியாத்துக்கு அவனை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை தப்பு வைத்தார். அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனை தப்பு வைத்தார். அவனை பகைக்கிற எல்லாருக்கும் தேவன் அவனை தப்பு வைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 Samuel chapter 24 verse 15, கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நியாயாதிபதி. ஒரு மனுஷனை தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார்னா, நான் அதுதான் முதல்ல சொன்னது, திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த அபிஷேகத்தை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆரோன் செங்கல் அறுத்து கொண்டிருந்தவன், தேவன் அவனை அபிஷேகித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவனை ஒரு ஊழியக்காரனாய், பிரதான ஆசாரியனாய் தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கழுதையை தேடி போன ஒரு சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினார்.
யூதருக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அவனையும் ராஜாக்களுக்கு மேலே கொண்டு வந்து என்ன செய்தார்? ஆண்டவர் உட்கார வைத்தார். எலிசாவை அவன் ஏற்பூட்டி உழுதுகிட்டு இருந்த எலிசாவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், இஸ்ரவேலில் பெரிய தீர்க்கதரிசியாய் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்கினது, அவரை சுவிசேஷகனாய் அந்த அபிஷேகம் மாற்றினது. ஆமென், ஹல்லேலூயா. தூதர்களுக்குள்ளே அபிஷேகம் இறங்கினது, அவர்களை பணிவிடை செய்கிறவர்களாய் மாற்றினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் நம்மளை விடுவிக்கிறதாய் அது மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. யார் மேலெல்லாம் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அவங்களெல்லாம் தேவன் விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் சிரசின் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதா? அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? நான் இன்றைக்கு சொல்லட்டும், கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணின யாரையும் அவர் விடுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களா சோரம் போனால் ஒழிய அவர்களை விடுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவனை தேவன் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் கிட்டத்தட்ட 195 முறை 195 டைம்ஸ் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? சவுக்கடி வாங்கியிருக்கான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் சாகலை. ஆமென், ஸ்தோத்திரம். 36 மணி நேரம் தண்ணிலேயே அவனை ஊற போட்டு அவனை இது பண்ணியிருக்காங்க. அப்பவும் அவன் என்ன செய்யலை? சாகவில்லை. ஆமென். அவனை ஜனங்கள் எல்லாரும் கல்லெறிஞ்சு கொன்று அடிச்சிருக்கிறாங்க. அவன் செத்தவும் போல அவன் வீதியில் விழுந்து கிடந்திருக்கிறான். அவனை ஒரு நாயை இழுத்துட்டு போகிறது போல கரகரன் காலை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க? போட்டிருக்காங்க. அப்பவும் அவன் சாகலை. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த நாள் அவன் எந்திரிச்சு பக்கத்து தெருவில் போய் அவன் என்ன செஞ்சான்? சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தான். கப்பல் சேதத்தில் அவன் பிரயாணமாக போகிறப்ப கப்பல் சேதமானாலும் அப்பவும் அவன் சாகலை. அந்த விரியன் பாம்பு அவனை தீண்டின போதும் அவன் என்ன செய்யலை? அவன் சாகலை. அவனுக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. ஆமென். அநேக சபைகளை எழுப்புவதற்கு தேவன் அவனை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் ராயனுக்கு முன்பதாக நிற்கிறதற்கென்று அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் உன்னதமானவருக்கு முன்பதாக, அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அநேகளை உயிர்ப்பிக்கும்படியாய், அநேக சபைகளை கட்டும்படியாய், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு துன்பம் தொடர்ந்து வந்தாலும், பவுலை போல துன்பத்துக்கு மேலே துன்பம், அடிக்கு மேலே அடி, அவமானத்துக்கு மேலே அவமானம், போராட்டத்துக்கு மேலே போராட்டம் எவ்வளோ வந்தாலும் தேவன் அவனை விடுவித்து காத்தது போல நம்மளையும் விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டவன் விடுவிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக தீர்க்கதரிசியை தேவன் விடுவிப்பார். ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்கள் நாவில் இருக்குமானால், தேவன் உங்களுக்கு அருளிய வார்த்தை உங்கள் நாவில் இருக்குமானால் தேவன் உங்களை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 38 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிற அம்லேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்து போனான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவனுக்கு ஒரு தீமை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் அப்படியே அமிழ்ந்து போய் அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துலையும் தேவன் அவனை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை ஒரு எபெத்மெலேக் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ராஜாவின் இடத்துல போய், ஆமென்,
அந்த தீர்க்கதரிசியை நீ கொண்டு போட்டேன்னா அவன் சாக போகிறான். அவன் இறந்துட்டான்னா இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி என்ன செய்ய முடியாது, இருக்க மாட்டான். அதனால் அவனை நம்ம என்ன செய்யணும், உடனே தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் சொன்னது நிமித்தம் ராஜா 30 பேரை அனுப்பி அவனை என்ன செய்கிறாங்க, தூக்கி விடுகிறாங்க. அவன் விடுவிக்கப்படுகிறான். எதனால இவனுக்கு இந்த ஒரு சோதனை, இந்த பாடு அப்படின்னு சொன்னால், அவன் உரைத்த தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம் அவனுக்கு அந்த பாடு. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக இருந்தால் நாம் உபத்திரவங்களுக்கு, பாடுகளுக்கு, நிந்தனைகளுக்கு உள்ளாவோம். ஆமென். ஆனால் அவைகளிலிருந்து தேவன் உங்களை என்னை தூக்கி விடுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். எந்த உபத்திரவத்திலும் நாம் மூழ்கி போகுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உளையான சேற்றில் அவன் என்ன மிதித்து மேலே வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. ஆமென். ஆனால் அந்த இடத்திலிருந்து தேவன் அவனை விடுவிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருந்தால், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் நம்மளை தூக்கி எடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தீர்க்கதரிசியாக இருந்தால் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நீங்கள் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய தீர்க்கதரிசி, நான் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன், உம்முடைய சுவிசேஷத்தை நான் ஏந்தி நிற்கிறவன், தேசத்துக்கு, ஜனங்களுக்கு, சபைக்கு ஆண்டவரை சம்பவிக்க போகிறவைகளை நான் சொல்லுகிறவன், எடுத்து சொல்லுகிறவன். என்னை நீங்கள் விடுவிக்கணும். என்னை அழிக்க நினைக்கிறவனிடத்திலிருந்து என்னை நீங்கள் என்ன செய்யணும், விடுவிக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்னை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாக இருந்தால் தேவன் நம்மை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாக இருந்தால் தேவன் நம்மளை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. அடுத்ததாக நாம் ஆறாவதாக நாம் சொப்பனம் காண்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மளை நமக்கு தேவன் நம்மை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு சொப்பனங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். எல்லாத்துக்குமே நிறைய ட்ரீம் வரும் இல்லையா? ஆமாம், பகல் ட்ரீமும் இருக்குது, நைட் ட்ரீமும் இருக்குது. சில பேருக்கு கண்ணு திறந்துருக்கிறப்பவே சில ட்ரீம் வந்தாலும் வரும். ஆமென், அப்படிப்பட்ட அனுபவசாலிகள்லாம் இருக்கிறாங்க. சில பேருக்கு கண்ணை மூடினோடனே நினச்சியும் ட்ரீம் வரும். ஆமென். ஆமாம், சில தரிசனங்கள் சொல்லலாம். ஆமென். தீர்க்க தரிசனங்கிறது காதில் தெளிவாய் கேட்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், தரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். இது ட்ரீம், சொப்பனம் அப்படின்னு சொல்லலாம். சொப்பனம் காண்கிறவர்களாக இருந்தாலும் நமக்கு பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் நினைச்சே தான் செய்யும், வரும். அதுக்கு உதாரணம் யோசேப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனம் பார்த்தது நிமித்தம் தன் சகோதரர்களால் அவன் என்ன செஞ்சான், பகைக்கப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் பகைக்கப்பட்டு எவ்வளோ உபத்திரவத்தில் இருந்தாலும் தேவன் அவனை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், தேவையில்லாத சொப்பனம் பார்த்துட்டு தேவன் நம்மளை விடுவிக்கலன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஜோமனி நல்ல படுக்கும் பொழுது தேவன் நமக்கு நடக்க போகிற காரியங்களை சொப்பனங்கள் மூலியமாய் தேவன் வெளிப்படுத்துவார். இது எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவமாக எங்களுக்கு இருந்திருக்கிறது. அநேக காரியங்களை நடக்க போகிற சம்பவங்களை தேவன் எங்களுக்கு முன்கூட்டியே அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமென், ஆமென். அது நமக்கு வெளிப்படுத்தாவிட்டாலும் சில காரியங்களை மற்றவர்கள் மூலியமாய் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். நம்மளை நேசிக்கிறவர்கள் மூலமாய், நமக்காக ஜெபிக்கிறவர்கள் மூலியமாய், ஊழியக்காரன் மூலியமாய் தேவன் நமக்கு அந்த சொப்பனங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த காரியத்தை அவர்கள் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். இந்த சொப்பனம் எதற்குனா வரப்போகிற ஆபத்துக்கு, வரப்போகிற பஞ்சத்துக்கு, வரப்போகிற நிந்தைக்கு, வரப்போகிற நெருக்கத்துக்கு எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய தயவை பெற்றிருந்தால், நாம் அந்த சொப்பனத்தை காண்கிறவர்களாய் நாம் இருந்தால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம், யோசேப்புக்கு பேரே சொப்பனக்காரன். ஆமென், ஹல்லேலூயா, சொப்பனக்காரன். அவன் சொப்பனம் பார்த்ததுனால தான் அவன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அவன் சொப்பனம் பார்த்ததுனால தான் அவன் குழியில் போடப்பட்டான். அவன் சொப்பனம் பார்த்ததுனால தான் அவன் விற்கப்பட்டான். ஆமென். அவன் சொப்பனம் பார்த்ததுனால தான் அடிமையாக போத்திப்பார் வீட்டுக்குள்ளே அவன் போனான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அவ்வளவு அவன் உபத்திரவப்பட்டாலும்
ஆனாலும் தேவன் அவனுடைய சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே அவர் இருந்தார். அவனுக்கு இருந்த எல்லா நெருக்கங்களிலிருந்து அவனை விடுவித்து அவனை உயர்த்துவதற்கு அதே சொப்பனத்தின் மூலம் அந்த சிங்காசனத்தின் மேலே கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்களாய் இருந்தால், தரிசிக்கிறவர்களாய் இருந்தால், தேவன் உங்களை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏழாவதாக, கடைசியாக அதே யோசேப்பை வைத்தே நான் பேசுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக, பரிசுத்த வாழ்க்கையில வாழ நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள், நெருக்கப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவமானப்படுத்தப்படுவீர்கள், சிறைச்சாலையில தள்ளப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. கண்களில் பரிசுத்தம் வேணும், வார்த்தைகளில் பரிசுத்தம் வேணும், நம்முடைய கிரியைகளில் பரிசுத்தம் வேணுங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. நாம் வாழ்கிற இந்த பூமி ஒரு சாபக்கேடான பாவம் நிறைந்த பூமி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பரிசுத்தத்தை நாம் விரும்பினால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த தானியேலை எடுத்துக்கோங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்துக்கோங்க. அவங்க சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போனாலும், ஆமென், ஹல்லேலூயா, ராஜாவினுடைய போஜனத்தினால் நான் எங்களை என்ன செய்ய மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம். அவைகளினால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம். நாம் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜனத்தாரிடத்தில் நாம் இருந்தாலும் சரி, உலகத்தினால், உலகத்தில் உண்டானவைகளினால் நம்மை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி நாம் இருப்போமானால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் இந்த யோசேப்பு என்ன செய்தான், சிறைச்சாலைக்கு அவன் போனான். இந்த தானியேல் அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம், தேவனுக்காக அவன் உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தம், ஆமென், ஹல்லேலூயா, அவன் சிங்க கெபியில போடப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் பரிசுத்தமாய் தேவனுக்கு உண்மையாய் அவர்கள் தேவனை ஆராதித்ததினாலே அக்கினி ஜுவாலைக்குள்ளே அவர்கள் போடப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் அவர்களை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதித்தால் நாம் விடுவிக்கப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நாம் இருந்தால் நாம் விடுவிக்கப்படுவோம். ஆமென். நாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுகிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொப்பனங்களை, தரிசனங்களை காண்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மளை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை உடையவர்களாய் இருந்தால் தேவன் நம்மளை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாய் இந்த வார்த்தையை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்னை விடுவீங்க. ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி உம்முடைய வாக்கு தத்துவம் என்னுடைய சிரசின் மேல் இருக்கணும். என் தாயின் கற்பத்தில் நான் உருவாவதற்கு முன்னமே என் எலும்புகளை நீர் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உருவாவதற்கு முன்னமே என் கருவை உன் கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைத்தீங்க. நான் உம்முடையவன், நான் உம்முடையவன், நான் உம்முடையவன், நான் இந்த உலகத்தான் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் வாக்கு தத்தத்துக்கு சொந்தம் உள்ளவன். அந்த பரம வாக்கு தத்தத்துக்கு நான் சொந்தம் உள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் என் மேல இருக்கிறது. என் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என் பேரண்ட்ஸ்க்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் கருவுல உருவாவதற்கு முன்னமே என் பெற்றோருக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்துவம் என் சிரசின் மேல் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. எல்லாவற்றிலிருந்து தேவன் நீர் என்னை விடுவிப்பி. தேவன் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிப்பி. நீர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன்.
நீர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன். ஆமென். நீர் எனக்கென்று நீ சொன்ன எந்த வாக்குத்தத்தமும் அது வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்புகிறதில்லை. அது சொன்னதை நிறைவேற்றியது திரும்பும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்காக ஓடுகிற, ஊழியம் செய்கிற ஆண்டவரே, உமக்காக பாடு அனுபவிக்கிற எங்களை நீங்க விடுவிப்பீங்க ஆண்டவரே. ஐயா, எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை ஊழியத்துக்கென்று அழைத்தவர் உண்மை உள்ளவர், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று அழைத்தவர் உண்மை உள்ளவர். அன்றைக்கு எஸ்ரா, நெகேமியா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் படாத அனுபவங்கள் கிடையாது ஆண்டவரே. அவ்வளவு போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் ஊழியம் செய்து அவர்களை நீர் அவர்கள் மற்றவர்கள் கையிலிருந்து விடுவித்து, அதே போல நீர் எங்களை விடுவிக்க நீங்க உண்மை உள்ளவர். ஆமே, உமக்கு ஊழியம் செய்கிற எங்களை நீர் விடுவிக்க உண்மை உள்ளவர். எந்த ஊழியம் செய்தாலும் சரி, சின்ன ஊழியம் செய்தாலும் பெரிய ஊழியம் செய்தாலும் எங்களை நீர் விடுவிக்க உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிக்கிற எங்களை நீர் விடுவிப்பீர். உம்மை ஆராதிக்கிற எங்களை நீங்க விடுவிப்பீங்க ஆண்டவரே. எங்களை நீங்க விடுவிப்பீங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற எங்களை நீர் விடுவிப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் உரைக்கிற எங்களை விடுவிப்பீங்க. உங்களுடைய வார்த்தையை சுதந்திரிக்கிற எங்களை விடுவிப்பீங்க. உங்களுடைய வார்த்தையை தைரியமாய் ஜனங்களுக்கு பயப்படாம ஆண்டவரே சொல்லுகிற எங்களை நீங்க விடுவிப்பீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே. சொப்பனம் பார்க்கிற, தரிசனம் பார்க்கிற எங்களை நீங்க விடுவிப்பீங்க. ஆமென். உம்முடைய தரிசனம் எங்களுக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி என்று சொல்லுகிற ராஜா. பரிசுத்தமாய் வாழ விருப்பப்படுகிற எங்களை நீங்க விடுவிப்பீங்க ஆண்டவரே. எந்த பாவமும் எந்த தீய சிந்தையும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை விடுவிக்க நீர் உண்மை உள்ளவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேவ கிருபை இருக்கட்டும். இந்த வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் என்ற வேதவசனம் இவர்களுக்குள்ளே நிறைவேறுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இவர்களுக்கு விடுவிப்பதற்கு நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை ஸ்திரப்படுத்துவதற்கு நீங்க ஆண்டவரே உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை விடுவிப்பதற்கு நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை இந்த பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக. மனுஷனை பார்க்கும்படியாய் அல்ல, என் தெய்வத்தை பார்க்கும்படியாய், தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாய் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை என் தேவனீர் கனப்படுத்தும். இவர்களுக்குரிய தேவைகளை சந்தியும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமை நின்றும் விலக்கி காத்துக் கொள்வார். ஆமென். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவன் உங்களை விலக்கி காத்துக் கொள்வார்.